வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம நண்டு மசாலா செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பார்த்தா தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல நம்ம நண்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு ஒரு மிளகு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். தீயை விடாமல் வறுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது சோம்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம், எண்ணெய் ஊற்றக்கூடாது. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வறுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தீயை விடாமல் வருங்க. தீயை விடாமல் வறுத்திங்கன்னா தான் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூடயே ஒரு பார்த்தா தேங்காயும் போட்டு நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். பாருங்கள் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு பத்த தேங்காயும் அது கூடயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செஞ்சால் தான் நண்டு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூளும் போடுறோம், இருந்தாலும் இந்த மசாலா அரைச்சி போட தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மசியாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காவை இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி போட்டால் மட்டும்தான் நண்டு கிரேவி சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஒரு குக்கர் தான் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்குலாம் எதுவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாம் அரைச்சிட்டோம். அதனால் நான் பாருங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். தீயை விடாமல் வதக்குங்க, அப்போ தான் நண்டு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் தீ அதிகமாக வைக்காம லிமிட்டாக வச்சு வரங்க. நல்லா கை விடாமல் வதக்கினே இருங்க, அப்போ தான் நண்டு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்னு சொல்லி. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு கடையிலலாம் வாங்கக்கூடாது பேஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் அந்த தக்காளி நல்லா வதக்கிறேன். போட்டு நம்ம அந்த நண்டு மசாலாவில் தக்காளி முழுசாக தெரியக்கூடாதுங்க, நல்லா வதக்கிடணும். நம்ம தக்காளி தொக்கு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடணும். பாருங்கள் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நண்டுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கினா நல்லா இதுவாகிடும், மசாலா கிரேவி ஆகிடும்.
நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு இதே நல்லா வதக்கிடலாம். நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனும், ரெட் சில்லி பவுடர் அதுவும் வீட்டில் அரைச்சது தான், அது 1 ஸ்பூனும், 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் 1 கிலோ அளவு நண்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நண்டு இது கூடயே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மசாலாவை போட்டு கூட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இந்த நண்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம்தான் வதக்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் வதக்கி தான் ஆகணும். இது வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஒரு 20-25 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் அந்த கிரேவி. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவாக அது கூடயே போட்டுக்கிறேன். பாருங்கள், நண்டு கிரேவிக்கு மட்டும் இப்படி அரைச்சி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த நண்டுலேயே ஊற்றிக்கிறேன். இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன டம்ளரில், ஒரு குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வதக்கலாம். நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ இந்த நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மழை நாளுக்கு உங்களுக்கு நல்லது நண்டு சாப்பிட்டா. கோல்டுலாம் சரியாக போயிடும். பாருங்கள், நான் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். நண்டு நல்லா வெந்துடும். இந்த நண்டு சேர்த்துலாம் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. இன்னொன்று இந்த மசாலா வறுத்து அரைக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மீதி வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நண்டு மசாலாவை. நான் ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், சைட்லலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கலந்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க.